நவம்பர் 19, 2023 நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட வந்து அந்த ட்ராமாலேருந்து நிறைய பேர் வெளியிலேயே வரல. ஸ்டில் திங்கிங் அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நம்ம வேர்ல்டு கப் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஸோ ஆப்போனன்ட் டீம் ஆஸ்திரேலியா, கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து 1.5 லட்சம் பேர் இந்த க்ரௌடை கண்டிப்பாக நான் சைலண்ட் பண்ணி காமிப்பேன்னு சொல்லி அடித்து வேர்ல்டு கப்பை எடுத்துகிட்டு போன நாள் தான் அந்த நாள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த விக்ட்ரிக்கு வந்து ஆஸ்திரேலியன் விக்ட்ரிக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் வந்து இந்தியன் டீமுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. 8 வருஷம் கழித்து நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அதில் வந்து நம்ம செமிஃபைனலிஸ்டாக ரீச் ஆகிருக்கோம். அதே மாதிரி எப்படி 2019 வந்து நம்ம ஒரு மேட்ச் கூட தோக்காமல் லீக் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து செமிஸ் வந்தோமோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. 2003லலாம் நம்ம ஏதாவது ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறனால இல்லை, 10-1, 20-2, 30-4, 40-5, 100 ஆல் அவுட், இப்படி தான் ஒரு நிலைமை இருந்தது. பட் அப்போ வந்து நம்மளுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி டீமாக இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து வாங்க ஆடுங்க தோத்துட்டு போங்கன்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்தை இப்போ ஆஸ்திரேலியா நிரப்பிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட ரைவல்ரி டீம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆஸ்திரேலியா மட்டும்தான் அப்படின்னு வந்து நான் சொல்லலை, வேர்ல்டு லெவல்லே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. 2019க்கு 2003க்கு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நடந்த நிறைய மேட்சஸ்க்கு வந்து பழி தீர்க்கும் விதமாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ் தான் பேசும். ஸ்டாட்ஸை பார்க்கும்போது ஓவராலாக ஐசிசி ஹெட்ஸ் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து மோதிர மேட்சஸ் 7. அந்த 7ல் ஸ்ட்ரெயிட்டாகவே 4 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் 2000, 2004 and 2011 பர்டிகுலர் இயர்ல நடந்த மேட்சஸோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் தெரியுமா? த நேம் இஸ் சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருந்ததுல, 3 மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருந்ததுல, அதோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஸோ இந்த 4 மேட்சையும் வின் பண்ண ஸ்டார் பிளேயர்ஸ் இவங்க 2 பேர். ஸோ இந்த மேட்ச்லயும் யாராவது ஒருத்தர் வந்து ஃபுட் ஃபார்வர்ட் வந்து பயங்கரமா அடிச்சா மட்டும்தான் ஆஸ்திரேலியா வின் பண்ண முடியும். இதெல்லாம் தவிர்த்து ஒரு எப்பவுமே ஒரு லக்கு இருக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு. என்னன்னா மற்ற நேரத்துலலாம் ஏதோ எங்கேயோ படுத்துட்டு இருக்க ஒரு சிங்கம் மாதிரி ஓரமாக அடிபட்டு பத்துட்டு இருப்பாங்க. இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, எங்க இருந்தாலும் இடிபட்டு இந்த மேக்ஸ்வெல்லாம் 200 அடிச்சா இருப்பாரு, அந்த மாதிரியாவது ஏதாவது வந்து பண்ணி விட்டு போயிட்டு கப்பை எடுத்துன்னு கால் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து காலங்காலமாக ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கிற வழக்கம். பட் இந்த வாட்டி அந்த சுச்சுவேஷன் அமையக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு ஆஸ்பெக்டும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா வந்து 2019 ரிவெஞ்சா லாஸ்ட் இயர் இந்த T20 வந்து செமில அடிச்சு ஓட விட்டோம் ஆஸ்திரேலியாவை. அதுதான் என் மனசுல இருக்க அந்த பாரத்தையே குறைச்சது அப்படின்னு நிறைய பேர் வந்து பெருமூச்சு விட்ட ஒரு தருணம் அது. ஸோ இதெல்லாம் ஓவராலா ஸ்டாட்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். உண்மையா டீம்ல எப்படி இருக்கு? இந்த சைடில் ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பட் தே ஆர் கேப்பபிள். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் பேட் கமின்ஸ் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, ஆனாலும் செமிஃபைனல் வந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தா தட்டு தடுமாறி ஸ்ட்ரோக் வச்சு 1 ரன் 2 ரன் ஒரு ஸ்டீவ் ஸ்மித்து, ஏதோ அங்கங்க வந்து பவுலிங் போட்டு படைக்கிற ஜாம்பா, இந்த மாதிரி யாரையோ வச்சு அவங்க அச்சு புச்சுன்னு வந்துட்டாங்க. முக்கியமா இந்தியாவோட எதிரி, அதாவது நம்மளுக்கு எப்படி கருப்பு சட்டை இல்லை பச்சை சட்டையை பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ப்ளூ சட்டையை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுன்ற ஒரு தருணம் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி வந்து அவர் ரெடி ஆயிட்டாரு. அவரோட ப்ராக்டிஸ் வீடியோலாம் பார்த்தா தம்பி இந்த வாட்டி எங்களை விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் நீங்க பார்த்துருக்கலாம், T20யோட ஃபைனல்ல கொம்ப இறங்கிட்டாமாமா அப்படின்ற மாதிரி அடிச்ச அடி வேற லெவல்ல இருந்தது. ஸோ கேப்டன் வந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். அதை தவிர்த்து இந்தியாவோட ஸ்பின் பவுலிங் அட்டாக், எஸ்பெஷலா லாஸ்ட் மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஜெம், தங்கத்தை வந்து இவ்வளோ நாள் பதுக்கி வச்சிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து திடீர்னு ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்து வி ஆர் ஆன் டு த கேம் அப்படின்னு சொல்லி ஸ்பின்னா எங்களை அடிச்சிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கெத்தா நிற்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா 2 பேருக்கும் பயங்கரமான சான்சஸ் இருக்கு. தேர் ஈக்குவலி டேலண்டட், லக் அண்ட் டே ஃபேவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் இந்தியா ஆஸ்திரேலியாவை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ எம் ஆல்வேஸ் இந்தியா சைட் தான். சில பேர் வந்து கிரிக்கெட்னா ஆஸ்திரேலியா தான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க.
அதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா நம்ம I Want Sports TV சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.